வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பகவான் விஷ்ணு மற்றும் பிரம்மா இணைந்து இந்த பிரம்ம யோகத்தை உருவாக்குகிறார்கள். இந்த பிரம்ம யோகத்தால் மிதுனம், சிம்மம், துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு பாக்கியம் மற்றும் இந்த யோகம் இந்த மே மாதத்தில் உருவாகியுள்ளதால் 5 ராசி மக்களுக்கு மிகுந்த நிதி வளமும் அது சார்ந்த செல்வமும் அளிக்கக்கூடிய தன்மையில் இந்த பிரம்மயோகம் இருக்கிறது. இந்த பிரம்மயோகம் மற்றும் சுக்கரயோகம், பிரம்மயோகம் மற்றும் தனிஷ்ட நட்சத்திரத்தின் கூடிய யோகங்களில் மிகவும் நம்பிக்கைக்குரிய கலவையை உருவாக்கி தருகிறது. இதனால் இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்பதால் சோதிடத்தின்படி 5 ராசி மக்கள் பாக்கியம் பெறப் போகிறார்கள். இந்த பிரம்மயோகம் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை வழங்கும் மிகவும் மங்களகரமான யோகமாகும். இந்த யோகத்தின் உருவாக்கம் 3 கிரகங்கள் சேரும்போது நடக்கும். வியாழன், சனி மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி கேந்திர வீடுகளில் 1, 4, 7, 10 அல்லது திரிகோணங்களில் 1, 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் இந்த 3 கிரகங்களும் அவற்றின் சொந்த ராசியில் அல்லது அவற்றின் உயர்ந்த நிலையில் இருக்கும் காலத்தில் இந்த பிரம்மயோகம் உருவாகிறது. இதனால் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா இந்த யோகத்தால் மேற்கூறிய மிதுனம், சிம்மம், துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பாக்கியமும் அதிர்ஷ்ட பலன்களும் உருவாகி நல்ல நிதி வளமும் பெருகும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. மிதுன ராசி மக்களுக்கு இந்த பிரம்ம யோகம் மிகவும் சிறப்பான ஒரு யோகமாக இருக்கிறது. மிதுன ராசி மக்கள் தங்களை மகிழ்விப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பார்கள். மேலும் இவர்கள் தங்களது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ந்து வாழ்வார்கள். அதில் இவர்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இருப்பினும் இவர்களின் செலவுகளை இவர்கள் கட்டுப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும். இவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைந்து செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கிறது. இவர்கள் எப்பொழுதும் தம்மை மகிழ்ச்சியாகவே காண்பித்துக் கொள்வார்கள். அது மட்டுமின்றி இவர்களின் பங்குதார கூட்டாண்மையில் பணிபுரியும் மிதுனராசி மக்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதுடன் தங்கள் வாழ்வியல் துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து குடும்பத்தில் நலமுடன் வாழ்வார்கள். இந்த மிதுனராசி மக்கள் சிலர் நம்பிக்கைக்குரிய யோகம் என்பதால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டாகும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகையில் உங்கள் பெற்றோர்களுடனான உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் அவர்களுடன் ஒரு மத ஸ்தலத்திற்கு சென்று அனுபவித்து மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களால் கவனம் செலுத்தி நலமுடன் ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் நீங்கள் இருப்பீர்கள். அடுத்து சிம்மம். இந்த சிம்மராசி மக்களுக்கு இந்த பிரம்மயோகம் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை மேம்படுத்தும். இவர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் தங்கள் அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி நலமுடன் வாழ்வார்கள் மற்றும் இவர்கள் வாழ்க்கையில் நிதி செழிப்பும் மேலோங்கி இருக்கும். இவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி மிகவும் அர்ப்பணிப்புடன் உழைப்பதில் தயாராக இருப்பார்கள். மேலும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு மிக்க நபரை இவர்கள் அடிக்கடி அல்லது ஒரு முறைக்கு இருமுறை சந்திக்க விரும்பி அந்த வழியில் சந்தித்து பலன் பெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது மற்றும் இவர்கள் செய்யும் வேலையில் தங்கள் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியான சூழலை கொண்டாடுவார்கள். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் வெற்றியும் வளமும் இவர்கள் வசமாகும். திருமணமான சிம்மராசி மக்களை பற்றி நாம் பேசினால் சிம்மராசி மக்கள் தங்கள் துணையுடனான தங்கள் உறவு சிறந்ததாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் இருவரும் ஒரு சொத்தை வாங்கி மகிழக்கூடிய தன்மையிலும் அந்யோன்யம் பெருகி பிணைப்புடன் வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இந்த பிரம்ம யோகம் சிறப்பான யோகமாக இந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கும். மேலும் துலாம் ராசி மக்களுடைய சொத்து, பணவரவு அதிகரிப்பு மற்றும் தலைமை பண்பு இவர்களிடம் நன்றாக வளரும். இந்த மக்களின் தொழில் வாழ்க்கையை குறிப்பிடும் போது விஷ்ணுவின் அருளால் சிறந்த பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மேலும் இவர்களது புகழ் உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் தங்களின் வேலையில் இருக்கும் அனைத்து சங்கடங்களையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். இதனால் இவர்கள் செய்யும் வேலையில் நல்லதொரு வெற்றி அலையை ஏற்படுத்தி மகிழ்வார்கள். சொந்த தொழில் செய்யும் துலாம் ராசி மக்கள் நல்ல லாபத்தை அறுவடை செய்வார்கள். இவர்கள் பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பலன் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த ராசி மக்கள் தங்கள் துணை பங்குதார கூட்டாளருடன் மகிழ்ச்சியாக வாழ்வில் நலமுடன் இருப்பார்கள்.
இவர்களுடன் எங்காவது வெளியே சென்றவும் தம்பதிகள் இருவரும் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவதற்கும் சிறு பயணம் செய்வதற்கும் முயற்சித்து வெற்றி பெறுவார்கள். தம்பதிகள் தங்கள் பங்குதாரர் ஒரு சமூக நிகழ்வில் சேரலாம். புதிய காதலர்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நிகழ்வும் அது இருக்கும். அங்கு நீங்கள் சில செல்வாக்கு மிக்க நபர்களை சந்தித்து ஆதாயம் பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு இந்த பிரம்ம யோகம் ஒரு பெரிய அதிர்ஷ்டமான யோகமாக இருக்கிறது. இவர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் நல்ல செய்திகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. மற்றும் இவர்கள் தெரிந்த ஒருவரிடமிருந்து நல்லதொரு ஆச்சரிய தகவலை இவர்கள் பெறலாம். சொந்த வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டும் மகர ராசி மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நகரும். அதில் இவர்களுடைய விருப்பம் உயரும். மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு ஜோடியாக இருப்பார்கள். திருமணமாகாத மகர ராசி மக்கள் தங்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்தித்து திருமணத்திற்கு உண்டான சூழலை பற்றி பேசும் சூழல் உருவாகி நலமுடன் அவர்கள் தங்கள் துணையை தேடலாம். மகர ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை இந்த யோக காலத்தில் ஒருவருக்கொருவர் நலமுடன் பண்பாக பேசி அது சார்ந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் மறைக்காமல் வெளிப்படுத்துவதன் மூலம் அதை அதிலிருந்து வெளிவந்து நலமுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்வார்கள். இந்த மகர ராசி மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதற்கேற்ப அற்புதமான பலன்களையும் வெற்றியையும் பெறுவதற்கு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு இந்த மாதத்தில் உருவாகும் பிரம்ம யோகம் மீனராசி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் அது இவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. இவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவருடன் தங்கள் தொடர்பை ஏற்படுத்துவார்கள். மேலும் எல்லாவற்றிலும் மீனராசி மக்களுடைய அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். இதனால் மீனராசி மக்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் பணம் மற்றும் மரியாதையையும் கௌரவத்தையும் பெற்று அதிக உயரத்தில் செல்வார்கள். இந்த மீனராசி மக்களுடைய தொழில் பற்றி நாம் குறிப்பிட்டால் இவர்களுக்கு இந்த பிரம்மயோகம் மூலம் பல பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இது இவர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தவும் அது சார்ந்த படிப்பு படிக்கவும் அல்லது நிறுவனத்தை உயர்த்துவதற்காக வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இந்த ராசி மக்கள் அந்த கனவை இந்த பிரம்ம யோகம் நனவாக்கும். இவர்கள் செய்யும் முதலீட்டை பற்றி யோசித்து பார்த்தால் சில பழையவை உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். மற்றும் மீனராசி மக்கள் சிலர் இப்போது புதிய முதலீடுகளை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். உடன் பிறந்தவருடைய முழு ஆதரவும் மீனராசி மக்கள் கிடைக்கும். மீனராசி மக்களுடைய திருமண வாழ்க்கையை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் தங்கள் துணையுடன் நலமுடன் வாழ்வதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் ஒரு சிறப்பாக கருதி அதற்கு தகுந்தவாறு செயல்படுவார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.